எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அரசியல் பழகுவோம் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு நெறைய பேர் நெறைய ஆதரவு குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நெறைய ஆதரவுகள் தேவை. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் காதீபுக்குமார். ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து அ தே தேவர் ஜெயந்தி நடந்துச்சு. அந்த தேவர் ஜெயந்தியில வந்து நெறைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் மற்றும் டிடிவி இவங்க 3 பேரும் வந்து ஒன்றாக சேர்ந்து தேவர் ஐயாவுக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த நியூஸோடைய தாக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் கூட போனாரு அப்படின்ற நிறைய கேள்விகள் வரும். ஸோ கட்சிக்காரங்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து அவரு அதிமுக அகேன்ஸ்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் செங்கோட்டையனை வந்து ஒரு கலக குரலாக எழுப்பி பார்த்தாங்க. அதிமுக அதிமுக வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு விதிச்சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஒரு ஆப்ரேஷன் தான். அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டால், போன ஆப்ரேஷன் ஃபெயிலியர். பட் இந்த ஆப்ரேஷன் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்க போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு தான் இது இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அவருடைய போஸ்டரை வந்து காலி பண்ணாங்க, கட்சி பதவியிலேருந்து தூக்குனாங்க. அவரை சார்ந்த மக்களுடைய கட்சி பதவியும் கட்சியிலேருந்து தூக்குனாங்க. ஸோ இப்படி எல்லாரையும் தூக்கிட்டு, ஆனால் அவர் வந்து வெறும் தொண்டராக வச்சுருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டைலமால இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்களை நீக்கணும், நீக்குவாங்க அப்படின்றது தான் வந்த செய்திகள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டைரக்டாக எடப்பாடி அவர்களுடைய தலைமையை வந்து கேள்விக்குறியாக்குறது. ஒரு ஹெட்டை வந்து என்றைக்குமே வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது. அந்த ஹெட்டை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு படைபலம் வேணும். அவ்வளோ படைபலம் செங்கோட்டையன்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போது அவர்கிட்டேருந்து கட்சி பதவி பிடுங்கப்பட்டதோ, கட்சி பதவியிலேருந்து அவரை சார்ந்தவர்களுடைய கட்சி பதவியும் பிடுங்கப்பட்டதோ, அப்பவே வந்து அவருக்கான ஒரு பவரை வந்து அந்த இடத்துல இழந்துட்டாரு. ஸோ அதிமுகன்ற கட்சி வச்சு தான் செங்கோட்டையனை தவிர்த்து, செங்கோட்டையனை வச்சு அதிமுக கட்சி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு அதிமுக சைட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நேற்று எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயமா இதை பார்க்குறீங்கன்னா, என்னைக்குமே ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, பயிர்கள்லேருந்து களைகள் எடுத்தாதான் பயிர்கள் நல்ல செழிப்பாக வளரும். அதுபோல அதிமுகவும் தன்னோட களைகளை கண்டு கொண்டிருக்கு. அண்ட் ஆல்சோ அதை ரிமூவ் பண்ணவும் போகுது. அப்படி ரிமூவ் பண்ணிட்டா பயிர் இன்னும் நல்லா வளரும், செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு. ஸோ இது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு குரூஷியலான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 முறைக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணார். ஜெயலலிதா அம்மையாரோட காலத்துலேருந்து சரி, எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்து சரி, தொடர்ச்சியாக அவங்களோட ட்ராவல் பண்ணக்கூடியவர். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஹெட்டை வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் ஈரோட்டில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ முக்கியமாக பவரில் இருக்கிறவரை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு தைரியமும் ஒரு லீடர்ஷிப்போடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் வேணும். அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு அப்படின்னா, லெட் த ஃபீல்டு டிசைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இத்தனை நாள் வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதை சாதிச்சு காட்டியிருக்காரு. என்ன யார் வந்தாலும் என்னோட எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறதும் போகாது, அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற அந்த இடத்தையும் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற லெவலில் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இந்த ரிமூவலுக்கு அப்புறம் அவர் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு, இது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிறத வந்து வரப்போகிற தேர்தல் தான் சொல்லணுமே தவிர்த்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. பட் இது எடப்பாடியோட லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணிருச்சு. நீ என்னைய வந்து நீ எதிர்க்கிறேன்னா, இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கட்சிக்குள்ளே வச்சிருந்தா அது என்னோட லீடர்ஷிப்புக்கு இல்லை, நான் உனக்கு பயந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ ஒருவேளை செங்கோட்டையனை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட, அடுத்து வந்து செல்லூர் ராஜா ஆரம்பிப்பார், உதயகுமார் ஆரம்பிக்கலாம், இன்னும் பல தலைகள் வந்து கிளம்பும். ஏங்க நான் சொல்கிறது கேளு இன்னும் பல தலைமைகள். அது ஒரு லீடர்ஷிப்புக்கு அழகான்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு லீடர்ஷிப்பும் ஏற்றுக்க கூடாது. அது எந்த வகையான லீடர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு லீடர்ஷிப்பை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டி. ஸோ அப்படியாக பார்த்தா செங்கோட்டையன் அதிமுகவுக்கு பலமா பலவீனமா அப்படின்னு கேட்டால், அதிமுகவால தான் செங்கோட்டையனை தவிர்த்து செங்கோட்டையனால அதிமுக இல்லைங்கிறத வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரூவ் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்புவோம். ஸோ லெட் த எலெக்ஷன் டிசைட்ஸ். ஸோ அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரூரில் சிபிஐ அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன திடீர்னு சோதனை பண்ணுறாங்க? தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஒரு விசாரணை போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்போ என்ன சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற போலீஸாரை கூப்பிட்டு
எந்தெந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு, அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற கடைக்காரங்க, அந்த வேலுச்சாமிபுரத்தை சுத்தி இருக்கிற கடைக்காரங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து ஒண்ணு ஒண்ணா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்பொழுதைய கிரவுண்ட் ரிப்போர்ட். அண்ட் ஆல்சோ இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தி வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற்று இருந்துச்சு. நேத்தி இல்லை, முந்தா நேத்தி வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கும் விதமாக அனைத்து கட்சி கூட்டங்கள் வந்து நடைபெற்றுச்சு. அதுல தாவேகா வந்து கலந்து கொள்ளல. ஆனா தாவேகாவிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்றது. ஆனா திமுகவோட சேர்ந்து நாங்க எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வந்து வெளியே வந்துச்சு. ஸோ அப்படி எஸ்ஐஆரை வந்து நீங்க எதிர்க்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க பாஜக எதிர்க்கிறதுக்கு சமம். இந்த சிபிஐ விசாரணைக்கு இது கிடைச்சதுக்கான காரணமே பாஜக அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்க நிலைமையில அண்ட் ஆல்சோ இந்த சிபிஐ என்டிஏ கூட்டணியை நோக்கி தாவேகா நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும்போது நீங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்க என்டிஏ கூட்டணியை வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்றதுக்கு சமம். அண்ட் ஆல்சோ நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க தாவேகா சார்பில இருந்து நாங்க பேசவும் இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல, நான் நேரடியாகவும் பண்ணல, அவரு என்கிட்ட பேசல. ஆனா அடிமட்ட தொண்டர்கள் லெவல்ல பேச்சு போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் தான் கொடுத்தாரு தவிர்த்து நாங்க பேசல, எல்லா கட்சியும் பேசலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதே போல நேத்தி அமித்ஷா அவர்கள்ட்ட ஒரு பிரஸ் மீட் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க பேசலாம், பேசாம இருப்போம். அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு ஆன்சரா பார்க்கலாம். என்ன அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, நாங்க டைரக்டா பேசல, நாங்க ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதாக இருந்தா எங்களோட மற்ற கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஒரு கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நடத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. காங்கிரஸ் கிட்ட தாவேகா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் நடத்தட்டும், ஒரு கட்சி எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சாரு. ஸோ இது எப்படின்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக தான் பார்க்கணும். தாவேகா அப்படின்ற கட்சி உள்ள வந்தாலும் சரி வரலனாலும் சரி நாங்க எங்களோட கூட்டணிங்கிறது உறுதியா இருக்கு. அப்ப இந்த கூட்டணியை நாங்க எப்படியாக வேணாலும் பயன்படுத்துவோம். தாவேகா வந்தா அது எங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பலமே தவிர்த்து அவர் வந்தாதான் பலங்கிறது எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து அதிமுகவும் பாஜகவும் எடுத்துருச்சு. பட் இதுல இன்னொரு விஷயம் சிடிஆர் நிர்மல்குமார் நேத்தி சொன்னது, எங்கள் தலைவருடைய தலைமையில தான் நாங்க வந்து கூட்டணி அமைப்போம், அந்த கூட்டணி தான் எங்களோட தலைவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் சொன்னது இதுதான். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவும் அதிமுகவும் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு 50-50% இருக்கு. ஸோ அந்த தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான்றதை தவிர்த்து தாவேகா கூட்டணிக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிறத வந்து காலம்தான் முடிவு செய்யணும், அந்த தலைவர் தான் முடிவு செய்யணும். அந்த டிசம்பர் லெவல்ல தான் இதற்கான தீர்வு எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செய்திகள் சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, சைமல்டேனியஸாக வந்து கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த 3 மாநிலத்துக்கும் அடுத்தடுத்த தேர்தல்கள் வரப்போகுது அப்படிங்கிறப்போ ஸோ அவங்க எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிஜேபி இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணும், தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஆல்சோ வெஸ்ட் பெங்கால் 3த்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் வந்திருக்கு. பார்ப்போம் தொடர்ந்து. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற மனநிலைமை என்ன அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி போனாலும் ஓகே, அதிமுகவோட கூட்டணி போனால் அது நமக்கு இன்னும் பலம், கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 25-40 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தான் தாவேகாவுடைய அடிமட்ட தொண்டர்கள் கேடர்ஸ் லெவலில் இருக்குது. பட் திமுக இதை எப்படி ப்ளே பண்ணுதுன்னா, தாவேகாவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துட்டா பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் டிஎம்கே இதை வந்து அடித்து ஆடக்கூடிய நிலைமையில தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஎம்கேவோட இப்போ ஒரு பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீகார் எலெக்ஷன்ஸ்க்காக பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டிலேருந்து பீகாருக்கு போய் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு ரொம்ப மோசமாக நடத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. இதை திமுகலேருந்து எல்லாருமே எடுத்து இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக எந்த விதமான ஸ்பெஷலைசேஷனும் நீங்கள் இப்போ செஞ்சு கொடுக்கல, எந்த விதமான ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாங்க. பட் அதை டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி ப்ளே பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து தமிழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறீங்க, இதனால தான் வந்து பிஜேபி வந்து நாங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்,
இதனால தான் எந்த கட்சியை சார்ந்தவங்களும் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படின்ற சொல்ற மாதிரி இதை வந்து டிஎம்கே வந்து ஒரு ஒரு தன்னுடைய பிளேயிங்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இது ஆக்சுவலா பார்த்தா இது டிஎம்கேக்கு தான் பிளஸ். நீங்க என்ன விதமான இதை சொன்னாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 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 இதை டிஎம்கே எப்படி கட்டமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு எதிர்த்தாப்புல பிஜேபி இருக்கு அப்படின்ற மாதிரி இதை கட்டமைப்பாங்க. அதற்கு முதல் காரணமாக திரு நரேந்திர மோடி அவர்களே செயல்பட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அவர் சொன்னதோடைய சப்ஸ்டன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அதை டிஎம்கே எப்படி கொண்டு போவாங்கன்னா, தமிழர்களை எதிர்த்தாப்புல பாஜக இருக்கு, பாஜகவோட யார் கூட்டணி வச்சாலும் அவர்கள் தமிழருக்கு எதிரானவர்ன்ற கணக்கில் தான் இது வந்து டிஎம்கே கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். ஆனால் திரு கே என் நேரு அவர்களை வந்து காப்பாற்றுவான் டிஎம்கே. ஏன் அப்படின்னா கே என் நேருகளை முடக்கிறது மூலயமா திருச்சி சைடு அந்த டெல்டா அந்த திருச்சி பெரம்பலூர் அந்த பகுதியில் வந்து நம்ம பிஜேபி அதிமுகவை வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி போட்டோன்னே இதை வச்சு திமுக அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ண போகுது. அந்த அக்ரெசிவ் கேம்பெயினில் வந்து எந்த அளவுக்கான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களுக்கான அரசியல் கேள்விகளும் அரசியல் சந்தேகங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய அரசியல் கேள்விகளையும் சம்மந்தத்துலையும் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய கமெண்ட்ஸ் பேஜ்லேயே வந்து நீங்கள் போடலாம். எதில் போட்டாலும் உங்களுக்கான சந்தேகங்களும் உங்களுக்கான கேள்விகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக பதிலளிப்போம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்து அரசியல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். நன்றி.